Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE Board Class 9 Chapter 2 Polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம algebraic identities பத்தி தெரிஞ்சுக்க போறோம். Before that, basic concepts of polynomial பத்தி தெரிஞ்சுக்க மேல கார்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. And now let's start. அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்றது அதில் இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு எந்த வேல்யூஸ் போட்டாலும் ட்ரூவாக இருக்கிற ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபர்ஸ்ட் 4 ஐடென்டிட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம். எஸ்பெஷலி அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2-3 ஐடென்டிட்டிஸ் வந்து நம்மளோட டைரக்ட் அல்ஜிப்ரா ஃபார்முலா தான். ஓகேவா? சி a plus b the whole square equals to a square plus 2ab plus b square. இதில் aக்கும் bக்கும் பதிலாக x plus x and y சப்ஸ்டிட் பண்ணால் அதான் நம்மளோட ஐடென்டிட்டி 1. அதே ஐடென்டிட்டி 2 இந்த a plus bக்கு a minus b the whole square ஃபார்ம் சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கிறது தான். அண்ட் ஐடென்டிட்டி 3 வந்து a square minus b square equals to a minus b into a plus b. இந்த சேம் ஐடென்டிட்டி, இந்த சேம் ஈக்குவேஷன் தான் இந்த ஐடென்டிட்டி 3. அண்ட் ஐடென்டிட்டி 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்க. That is x plus a into x plus b இருக்கு. So x into x, x square, x into b, so bx plus a into x, so ax plus a into b, so ab. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x square plus a bx plus axல a plus x காமனாக எடுத்துருங்க. ஸோ a plus b கிடைக்கும் plus ab. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஐடென்டிட்டிஸும் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ரீசன் என்ன, நம்ம இதை ஆல்ரெடி படிச்சது. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஐடென்டிட்டி 4லேருந்து ஐடென்டிட்டி 5லேருந்து நம்ம ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா x plus y plus z the whole square is equals to கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து x plus yக்கு பதிலாக நான் t அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த x plus yக்கு பதிலாக tன்னு எடுத்துக்கிட்டேன்னா t plus z the whole square கிடைக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஐடென்டிட்டி 1 x plus y the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்ல ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் x ஸ்கொயர், இந்த இடத்துல xக்கு பதிலாக t இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் 2 into x, xக்கு பதிலாக t, yக்கு பதிலாக z பிளஸ் y ஸ்கொயர், z ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ tக்கு பதிலாக x plus y சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ x plus y the whole square பிளஸ் 2 into tக்கு பதிலாக x plus y again into z plus z square அப்படின்னு சொல்லி போடலாம். இங்க டைரக்டா x plus y the whole square இருக்கு. the same identity 1 யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், x square plus 2xy plus y square plus இந்த 2 into உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த z இருக்கு. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2xz plus 2yz plus z square அப்படின்னு கிடைக்கும். that is x square plus y square plus இங்க இருக்கிற z square இங்க எழுதிக்கோங்க, z square plus 2xy plus 2xz plus 2yz ன்னு கிடைச்சிருக்கு. This is the proof here. 2xy 2yz 2zx. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி 5 இந்த மாதிரி தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அடுத்தது ஐடென்டிட்டி 6 பார்க்கலாம். ஐடென்டிட்டி 6 அண்ட் ஐடென்டிட்டி 7 ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரே மாதிரி ஒர்க் ஆன் பண்ணியிருக்கேன். ஒய் பிகாஸ் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் ஐடென்டிட்டி 6லேருந்து ஐடென்டிட்டி 7 என்னால் கொண்டு வர முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப்னு இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் எப்படி கான்ட்ராக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஐடென்டிட்டி 6ல் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப்னு இருக்கு. ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சிருங்க. செகண்ட் இருக்க எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரை ஐடென்டிட்டி 1 யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஸ்பிளிட் ஆகும். இப்போ உள்ள ஒரு தான் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது x இன்டூ இங்க இருக்கிற டேர்ம் ஃபுல்லா, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். சிமிலர்லி பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஒர்க் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் கியூப், எக்ஸோட எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணால் எக்ஸ் கியூப் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் அடுத்து இந்த எக்ஸோட இங்கே ஒய் ஆட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர். சிமிலர்லி இங்கே ஒய்யோட ஆட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் பிளஸ் 2x ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் ஆன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுங்க. சி ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் கியூப் பிளஸ் அடுத்தது ஒய்ல கியூப் இருக்கு. ஸோ ஒய் கியூப். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2x ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கு. வேற இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்கு. ஸோ 1x ஸ்கொயர் ஒய் பிளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ரெண்டுமே ஆட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3x ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்கும். சிமிலர்லி
பிளாக் எடுத்துக்கலாம். xy ஸ்கொயர் இங்க இருக்கு. அதே போல இங்க 2xy ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டையும் ஆட் ஆன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3xy ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூஃப் ஆக்சுவலி. இதில் நம்ம காமனாக எடுத்தோம்னா நமக்கு அந்த ஃபார்மேட் கிடைக்கும். அதாவது எப்படின்னா இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபை ஆஸ் இட் இஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3xy காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வெறும் எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல வெறும் ஒய் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல அவங்க எழுதியிருக்காங்க ஐடென்டிட்டி 6ல். ஓகே, ஐடென்டிட்டி 6 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே இன்னும் ஒரே சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஐடென்டிட்டி 7 கிடைச்சிரும். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி 6 வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் 3xy ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் ஒய். ஸோ இந்த ஃபார்மேட் தான் கிடைச்சது. இதில் எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் ஒய்க்கு பதிலாக நெகட்டிவ் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் வில் பி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் கியூப் பிளஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் பிளஸ் 3 into x into minus y the whole square plus 3 into x square into minus y. கரெக்டா? ஸோ இப்போ ஒர்க் ஆன் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், ஆக்சுவலி இங்கே ஒரு ஃபார்மேட்டில் ஒய் கியூப் வந்திருக்கணும், ஒய் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 3xy ஸ்கொயர். ஏன்னா இங்கே y மைனஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஒய் ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய். ஸோ இதுதான் உங்களோட ப்ரூஃப். ஐடென்டிட்டி 7 பாருங்கள், உங்களுக்கு ப்ரூவ் ஆயிருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங் கிளியர்லி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் ஃபைனலி ஐடென்டிட்டி 8 பற்றி பார்க்க போகிறோம். ஐடென்டிட்டி 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாவே கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் திஸ் திங், அதாவது x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் x ஓட எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. தட் இஸ் x square plus y square plus z square minus xy minus yz minus zx again plus y into the same thing x square plus y square plus z square minus xy minus yz minus zx again plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணுங்க, உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸோட எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் x into z square minus x square into y minus xyz minus z into x square. ஓகேவா? நான் ஜஸ்ட் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதே போல் நான் அடுத்த லைனில் எழுத சேம் லைனில் எழுதுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த லைனை தான் நான் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் y square z minus xyz. அடுத்தது z ஓட நான் மல்டிப்ளை பண்ண போறேன். that is x square z plus y square z plus z cube minus xyz minus yz square minus z square x. ஸோ இப்போ கேன்சல் அவுட்ஸ் எல்லாம் பாருங்க. எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ன்னு இருக்கு, அது பாசிட்டிவ்ல இருக்கு. வேற எங்கேயாவது எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது நெகட்டிவ்ல இருக்கான்னு பாருங்க. ஹியர் இட் இஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ திஸ் அண்ட் திஸ் கெட் கேன்சல். அதே போல எக்ஸ் இசட் ஸ்கொயர்ன்னு இருக்கு, எக்ஸ் இசட் ஸ்கொயர் பாசிட்டிவ்ல இருக்கு. இங்க பாருங்க எக்ஸ் இசட் ஸ்கொயர் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இங்க நெகட்டிவ்ல இருக்கு, இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் கெட் கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் இசட் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இசட் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நெகட்டிவ்ல இருக்கு, இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் கெட் கேன்சல் திங். அடுத்தது ஒய் இசட் ஸ்கொயர் இங்க பாசிட்டிவ்ல இருக்கு, இந்த இடத்துல ஒய் இசட் ஸ்கொயர் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட் இங்க பாசிட்டிவ் ஒய் ஸ்கொயர் இசட். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கேன்சல் அவுட் ஆனது தவிர மற்ற எல்லாத்தையும் என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுத்து எழுதும்போது ஐ வில் கெட் எக்ஸ் கியூப், அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் பிளஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் பிளஸ் z cube minus xyz. ஸோ எடுத்து எழுதும்போது என்ன கிடைக்குது? x cube plus y cube plus z cube minus
1 2 3 3xyz இருக்கு. ஸோ 3xyz minus 3xyz. ஸோ உங்களோட ஐடென்டிட்டி 8 கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த 8 ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இனி வரப்போற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 2.4ல இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ண போறோம். இதே எக்ஸசைஸ் 2.3ல இருக்க 5th சம்மோட 4th சப்டிவிஷன் பத்தி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் 11 பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டம்னா செஞ்சுட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.